வணக்கம். இன்று ஏப்ரல் மாதத்தின் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்றாலே இலங்கையில் ஒரு சம்பவ நாளாக கடந்த கால அரசியல் சரித்திரங்கள் சொல்கின்றன. ஆனால் இன்று உலக சரித்திரத்தையே மாற்றிப் போடுகின்ற ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கிறது ஈரான். ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை முற்றாக திறப்பதற்கு, அனைத்து கப்பல்களும் பயணிப்பதற்காக திறப்பதற்கு இப்பொழுது இணங்கியிருப்பதாக அமெரிக்கா செய்தி வெளியிட்டிருந்தது. பிறகு அதை ஈரானும் இப்பொழுது அந்த செய்தியை இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் அதை அங்கீகரித்திருக்கிறது. ஈரானின் இந்த அறிவிப்பானது நிச்சயமாக உலக நாடுகள் அத்தனைக்கு மகிழ்ச்சியை தந்தாலும், டொனால்ட் ட்ரம்ப் இன்னமும் பிடிவாதமாக ஈரான் மீதான கடல் முற்றுகையை தொடரும் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒரு சில இணக்கப்பாடுகள் எட்டும் வரை இந்த கடல் முற்றுகை நீடிக்கும் என்பதுதான் டொனால்ட் ட்ரம்பின் அறிவிப்பு. எனவே இது ஈரான் அமெரிக்காவுக்கு பணிந்திருப்பதாக சொல்லக்கூடிய ஒரு விடயமாகவே கருதப்பட வேண்டியிருக்கிறது. இப்போது எஞ்சியிருக்கின்ற அந்த இணக்கப்பாடு என்னவென்று சொல்லி பார்த்தால், இந்த யுரேனிய செறிவாக்கல் இல்லாவிட்டால் அணு ஆயுத கட்டுப்பாடு போன்ற விடயங்களில் தான் இது அடங்கி இருக்கும் என்று சொல்லி நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே டொனால்ட் ட்ரம்பின் தொடர்ச்சியான அறிவிப்புகள் இதனால் அதைவிட அவர் இஸ்ரேலுக்கு ஒரு உத்தரவிட்டிருக்கின்றார். லெபனான் மீதான தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று. நேற்று இந்த சமாதான ஒப்பந்தம் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது. அதுவும் டொனால்ட் ட்ரம்பினால் தான் அறிவிக்கப்பட்டது. லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான இந்த 10 நாட்கள் போர் நிறுத்தம் இடம்பெறும் என்று சொல்லி லெபனான் ஜனாதிபதி சார்பாகவும் இஸ்ரேல் பிரதமர் சார்பாகவும் டொனால்ட் ட்ரம்பை இந்த அறிவிப்பை விடுத்திருந்தார். ஆனால் இப்போதும் இஸ்ரேலின் தாக்குதல்கள் லெபனான் மீது இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகின்ற வேளையில் தான் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய கடுமையான உத்தரவை இஸ்ரேல் நோக்கி பிறப்பித்திருக்கிறார். இதற்கு பிறகாவது லெபனானில் அமைதி நிலவுமா என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது லெபனானில் நிலைமை எவ்வாறு இருக்கிறது, மக்கள் இந்த போர் நிறுத்தத்தை எவ்வாறு எதிர்பார்த்திருக்கின்றார்கள், இது பற்றிய விடயங்களை நாங்கள் பதியலாம். அதுபோல ஈரானில் இப்போதைய நிலை எவ்வாறு இருக்கிறது, அந்த அதே வேளையில் ஈரானில் இப்போது நிலவரம் எவ்வாறு இருக்கிறது, ஈரான் ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட்டிருக்கிறது என்று அறிவித்த உடனேயே உடனடியாக எரிபொருளின் விலை தடால் என்று கீழே குறைந்திருக்கிறது. மறுபக்கம் பிரித்தானிய பிரதமரும் பிரான்ஸ் ஜனாதிபதியும் இந்த விடயத்துக்காக தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் நன்றி தெரிவித்திருக்கிறார். ஆனால் அவர் இன்னொரு விடயத்தை சொல்கிறார். இதை இன்னும் ஈரான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹோர்முஸ் நீரிணை எப்போதுமே இனி மூடப்படாது என்று சொல்லி ஈரான் தனக்கு உறுதிமொழி வழங்கியதாக டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே போல இதை ஒரு அரசியல் ஆயுதமாக ஈரான் இனிமேலும் உலக நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்தாது என்று சொல்லியிருப்பவரும் டொனால்ட் ட்ரம்ப் தான். இந்த உத்தியோகபூர்வமான இது பற்றிய அறிவிப்பு ஈரானிலிருந்து வெளிவரவில்லை. நாங்கள் இந்த வெளிநாட்டு செய்திகளை பற்றி பார்ப்பதற்கிடையில் இலங்கை பற்றி ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்த்தோம் என்று சொன்னால், எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி பதவி விலகி இருக்கின்றார். அவர் மட்டுமல்லாமல் அவரது அமைச்சின் செயலாளரும் இப்பொழுது பதவி விலகி இருக்கின்றார்கள். இது இப்போது ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகள், சுயாதீனமான விசாரணைகளை தடையில்லாமல் நடத்துவதற்கு உதவும் என்ற அடிப்படையிலேயே தன்னுடைய பதவி விலகலை அறிவித்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். இவை பற்றிய முழுமையான விவரங்களையும் அதேவேளையிலே இந்த அறிவிப்பு வெளியான பிறகு அமைச்சர்கள் ஒரு சிலர் இந்த நாளில் ஊடக சந்திப்பொன்றை நடத்தியிருந்தார்கள். இந்த விசேட ஊடக சந்திப்பிலே இப்பொழுது ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணை இடம்பெறவிருக்கிறது. ஆனால் இவர்கள் சொல்கின்றார்கள், தங்கள் சகா குற்றமற்றவர், இதுவரை நடத்திய விசாரணைகளின் அடிப்படையில் அப்படியான ஊழல் எதுவும் இந்த நிலக்கரி கொள்வனவிலே எந்த விதமான ஊழலும் இடம்பெறவில்லை என்று சொல்லி தாங்கள் உறுதியாக கண்டறிந்துள்ளதாக அமைச்சர்கள் குறிப்பிடுகின்றனர். அந்த ஊடக சந்திப்பு பற்றியும் இந்த அமைச்சரின் பதவி விலகல் பற்றியும் பல்வேறு விவரங்களை பற்றி நாங்கள் ஆராயலாம். இதேவேளை ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க கிளீன் ஸ்ரீலங்கா குறித்த ஒரு முழுமையான ஆய்வை இப்பொழுது மேற்கொண்டு இன்றைய நாளில் சில கலந்தாலோசனைகளை நடத்தியிருக்கிறார். தையிட்டி பகுதியில் இன்றைய நாளில் இடம்பெற்ற மக்களுக்கு ஏமாற்றம் தந்த ஒரு விடயத்தை பற்றியும் சொல்ல வேண்டியிருக்கிறது. தையிட்டி சட்டவிரோத விகாரை குறித்த அந்த விடயம், அது பற்றிய முழுமையான செய்திகளை கொண்டு வருகிறேன். இதேவேளை நேற்றைய நாளில் தெதுரோயாவில் நீரில் மூழ்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இப்பொழுது 8ஆக அதிகரித்திருக்கிறது. எனவே தயவு செய்து இந்த விடுமுறை காலத்திலோ இல்லாவிட்டால் எந்த ஒரு நேரத்திலோ உங்களுக்கு தெரியாத நீர்நிலைகளுக்கு சென்று அந்த நீர்நிலைகளை பற்றி எதுவும் அறியாத சூழ்நிலையில் நீரில் இறங்கி விளையாடி விபத்துக்களை தேடிக்கொள்ள வேண்டாம், அநியாயமாக உயிர்களை பறிக்க வேண்டாம் என்பதுதான் இப்போது அன்பான வேண்டுகோளாக மீண்டும் மீண்டும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்ற விடயம். நேற்று நாளில் 3 பேர் உயிரிழந்திருந்தார்கள், 2 பேர் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். இன்னும் பலரை காணவில்லை என்று தேடும் பணிகள் இடம்பெற்று வந்திருந்தன. இப்போது மீட்கப்பட்ட சடலங்களின் எண்ணிக்கை 8ஆக மாறியிருக்கிறது. மிக பரிதாபகரமான ஒரு விடயம். அண்மை காலத்தில் இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு, அதுபோல இந்த அரசாங்கம் ஆரம்பத்திலே மறுத்து அதுக்கு பிறகு ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம், இந்த நிலக்கரி இறக்குமதி தொடர்பாக இடம்பெற்ற மோசடி இல்லாவிட்டால் அதில் இடம்பெற்ற முறைகேடுகள். இதையடுத்து விசாரணைகள் இடம்பெற வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தப்பட்டது. அதே வேளையில் 2016ஆம் ஆண்டு அப்போது அரசாங்க திணைக்களத்தில் பணிபுரிந்த ஒரு அதிகாரியாக இருந்த வேளையில் இப்போதைய அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்கொடி ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்ற அடிப்படையில் நீதிமன்றத்திலே முன்னிறுத்தப்பட்டு அதற்கு பிறகு அவர் இப்பொழுது பிணையிலே விடுவிக்கப்பட்டுள்ளார். எனவே எதிர்க்கட்சிகளால் ஒன்றுபட்டு ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் இவர் மீது கொண்டு வரப்பட்டது. இருந்தாலும் நாடாளுமன்றத்தில் அரசாங்கத்தின் பெரும்பான்மை இருக்கிறது என்ற அடிப்படையில் அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. என்றாலும் இப்போது தொடர்ச்சியாக எழுந்து வந்த பல்வேறு முறைப்பாடுகள், அதுபோல இந்த விடயமானது ஊடகங்கள் மத்தியில் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டதை அடுத்து அரசாங்கம் உடனடியாக விசாரணைகளை வெளிப்படையாக நடத்த வேண்டும், இது குறித்த முழுமையான விவரங்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது.
இதையடுத்து ஜனாதிபதி இப்பொழுது விசேட ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பதாக சொல்கிறது. ஆனால் இந்த விடயத்திலே நாங்கள் ஒரு முக்கியமான விவரத்தை பார்க்க வேண்டும். எப்போதும் ஜனாதிபதி ஆணைக்குழு என்ற ஒரு விடயம் நீதிக்கு புறம்பாக, சட்டத்துக்கு புறம்பாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை சமாளிக்கக்கூடியதாக கடந்த கால தலைவர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒன்று, கடந்த கால ஆட்சியாளர்களால் பயன்படுத்தப்பட்ட ஒன்று. அதைவிட சுயாதீனமான விசாரணைகள் இடம்பெறுவதன் மூலமாக உண்மையான வெளிப்படைத்தன்மையான விசாரணைகள் இடம்பெற முடியும். காரணம், ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்படும் போது இப்போது ஜனாதிபதி ஆட்சி படத்தில் இருக்கின்ற ஆளும் தரப்பை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் அவர் சார்பான தீர்மானங்கள் எடுக்கப்படக்கூடும். எனவே இதன் மீதான நம்பகத்தன்மை கேள்விக்குரியது. இது வெளிப்படையான ஒன்று. பாருங்கள், இது பற்றி வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால், இப்போது நிலக்கரி இறக்குமதி தொடர்பிலான முறைகேட்டுடன் தொடர்புடையது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் அரசாங்கத்தில் உள்ள ஒரு அமைச்சர், அந்த அமைச்சின் அதிகாரி. அந்த அமைச்சு அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையிலான அமைச்சரவையின் ஒரு அங்கமாக இருக்கிறது. இதுபோல அமைச்சரவை நியமனங்கள் பிரதமரின் கலந்தாலோசனையோடு ஜனாதிபதியினால் மேற்கொள்ளப்படுகிறது. நாடாளுமன்றத்தின் ஆட்சி இப்போது நாட்டில் இடம்பெறுவதன் காரணமாக ஜனாதிபதி இந்த அரசாங்கத்தின் தலைவராக இருப்பதால் ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவைக்கு அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் தொடர்பிலான கூட்டு பொறுப்பு இங்கே இருக்கிறது. இதுபோல நிலக்கரி இறக்குமதி தொடர்பான முறைகேடு என்று வரும்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவரது தலைமையின் கீழ் இயங்குகின்ற அமைச்சரவை அனைத்துமே பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். காரணம், ஆரம்பத்திலே இதை ஜனாதிபதி கூட ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. பிறகுதான் இந்த முறைகேடுகள் இடம்பெற்றதாகவும், ஆனால் அதை குறித்து அந்த குறித்த நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டது. இப்போதுதான் இந்த விடயத்துக்கு ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்ட பிறகு அந்த விசாரணைகள் சுயாதீனமாக இடம்பெற வேண்டும் என்று அமைச்சரும் அமைச்சின் செயலாளரும் பதவி விலகி இருக்கிறார். எனவே இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஆணைக்குழு ஒன்றினை தான் விரும்பியவர்களை கொண்டு உருவாக்கி அதன் மூலமாக விசாரணைகளை நடத்தி அந்த விசாரணைகளின் முடிவுகளை அறிவிப்பது என்பது தனிப்பட்ட இல்லாவிட்டால் சார்பு நிலை, அதுபோல நலன் உள்ள வழக்கின் குறித்த நபரைய நீதிபதியாக இருக்க முடியாது என்பதற்குரிய வரவிலக்கணமாக அமையும். எனவேதான் நான் இந்த விடயத்தை சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நீதி பொறிமுறையிலிருந்து தப்பிப்பதற்காகவும், அதுபோல கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் நேரத்தை கடத்துவதற்கு பயன்படுத்தியது போன்றும் ஒரு விதமாகவே நாங்கள் கருத வேண்டியிருக்கிறது. இப்போது பதவி விலகி இருக்கின்ற இந்த அமைச்சர் குமார ஜெயக்குடி அவர்களை ஆரம்பத்திலேயே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதவி விலக கேட்டிருக்க வேண்டும். இந்த விசாரணைகள் சுயாதீனமாக இடம்பெறும். அதற்கு பிறகு இந்த விசாரணைகளில் அவர் நிரபராதியாக காணப்பட்டால் அதுக்கு பிறகு அவர் பதவி ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சொல்லியிருந்தால் அதுதான் மக்கள் மத்தியில் இந்த அரசாங்கத்திலே எதிர்பார்க்கப்பட்ட சுயாதீனமான வெளிப்படைத்தன்மையான விடயமாக இங்கே இருக்கு. இப்போது அமைச்சர் குமார ஜெயக்கொடி மற்றும் அமைச்சின் செயலாளரான பேராசிரியர் உதயங்க ஹேமபால் ஆகியோர் இன்று தங்களுடைய பதவி விலகல் கடிதங்களை வழங்கியதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் வழங்கியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு முதலில் அறிவித்திருந்தது. எனவே இது இப்பொழுது மக்கள் மத்தியில் ஓரளவு வரவேற்பு பெறுகிறது. இப்போதாவது இவர்கள் பதவி விலகி இருக்கின்றார்கள். ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த கால அரசாங்கங்களில் இப்படியான நடவடிக்கை கூட இடம்பெற்றிருக்காது. யாரும் அமைச்சர்கள் பதவி விலகி இருக்க மாட்டார்கள் என்பது உண்மை. உடனடியாகவே ஜனாதிபதியின் நியமனம் ஒன்று இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் நியமனத்தின் அடிப்படையில் வலுசக்தி அமைச்சின் செயலாளராக GMART அப்போன்சோ நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் நிதி மற்றும் பொருளாதார அலுவலர்களுக்கான ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளராக பணியாற்றி வந்த ஒருவர். இலங்கை திட்டமிடல் சேவையின் சிரேஷ்ட அதிகாரியாக இருக்கின்றார். தேசிய திட்டமிடல், அரச நிதி முகாமைத்துவம், பேரண்ட பொருளாதார முன்கணிப்பு, அபிவிருத்தி நிதியளிப்பு, நிதி பகுப்பாய்வு, வரி கொள்கை மற்றும் உயர்கல்வி திட்டமிடல் ஆகிய துறைகளில் நீண்டகால அனுபவமிக்க அதிகாரி. அவரது நியமனம் இங்கே இடம்பெற்றிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகள் இப்பொழுது இடம்பெற்று இது குறித்த விடயங்கள் வெளிவரும் என்று சொல்லி தெரிவிக்கப்படுகின்ற வேளையில் இன்று அமைச்சர்களது ஒரு ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. இதிலே இந்த அரசாங்கத்தின் முக்கியமான அமைச்சர்களான அமைச்சர் விஜித ஹேரத், அமைச்சர் நலிந்த ஜாதீச மற்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவர்களில் அமைச்சர் விஜித ஹேரத் ஒரு சில முக்கியமான விடயங்களை சொல்லும் போது, இதுவரைக்கும் நடைபெற்ற விசாரணைகளின் அடிப்படையில் எந்த ஒரு நிலக்கரி இறக்குமதி முறைகேடுகளும் இடம்பெறவில்லை. இதன் அடிப்படையில் அமைச்சர் தங்களது சகா குமார ஜெயக்கொடி நியாயமானவர், அவர் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை என்ற விடயத்தை கொண்டு வந்திருக்கிறார். இப்போது மக்களது கேள்வி என்னவென்று சொன்னால், ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது, அதன் விசாரணைகள் இடம்பெறட்டும். இப்போதைக்கு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற இந்த கூட்டத்தை நடத்தி ஊடக சந்திப்பு மூலமாக அமைச்சர்கள் இந்த விடயத்துக்காக தங்களது சகாக்காக சாட்சி சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதை இந்த அரசாங்கத்திடமிருந்து மக்கள் எதிர்பார்க்கவில்லை. ஜனாதிபதி ஏற்கனவே சொன்ன ஒரு முக்கியமான விடயம், தங்களது அமைச்சரவை சார்ந்த அமைச்சர் யாராவது ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டாலே உடனடியாக அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவார் என்று. குமார ஜெயக்கொடி இன்று தானாக பதவி விலகும் வரை இந்த விடயம் இடம்பெறவில்லை. கடந்த காலங்களிலேயே முன்பு சபாநாயகராக இருந்த அசோக ரன்வெல மீதும் இதே போன்ற ஒரு விடயம் இருந்தது. இப்பொழுது லால்காந்த மீது அது நிச்சயமாக ஊழல் செய்த ஒரு விடயமாக அல்ல. ஆனால் கடந்த காலங்களில் இவர்கள் வழங்கிய வாக்குறுதிகள் இல்லாவிட்டால் மக்களுக்கு சொன்ன தங்களது கட்சிக்காரர்களுக்கு சொன்ன விடயத்திலிருந்து மாறுபட்டு நடந்த ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. இந்த யாழ்ப்பாணத்தில் கூட கட்டுரை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியிலிருந்து பின்வாங்கி இருக்கின்றனர். இந்த விடயங்களை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. ஆனால் இன்று இந்த விடயம் மக்களால் எதிர்பார்க்கப்படாத ஒன்று.
அமைச்சர் விஜித ஹேரத் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிடுகிறார். நிலக்கரி இறக்குமதியின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் குறித்து ஏதாவது தகவல்கள் பொதுமக்களிடம் இருந்தால் அவற்றை விசாரணைக்காக நியமிக்கப்பட்டுள்ள விசேட ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்குமாறு அவர் குறிப்பிடுகிறார். இது மக்களின் விடயம் அல்ல. அந்த துறை சார்ந்தவர்களை தவிர சாதாரண மக்களுக்கு இந்த விடயம் தெரிந்திருக்காது. எனவே மக்களிடம் இந்த கோரிக்கையை விடுவது அவ்வளவு தூரம் அர்த்தமுடையது அல்ல. நிலக்கரி இறக்குமதி செயல்முறையை விசாரிப்பதற்காக ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்கவினால் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் நிலக்கரி கொள்முதல் மற்றும் விநியோகத்தின் போது இடம்பெற்றதாக சந்தேகிக்கப்படுகின்ற நிதி முறைகேடுகள் குறித்து முறையான விசாரணைகள் 2009 நடத்தப்படும் என்று சொல்லி இன்றைய நாளில் இங்கே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுகிறது. இதுவேளை இன்று இடம்பெற்ற மற்றொரு மிக முக்கியமான விடயமாக நாங்கள் கருதக்கூடியது, நேற்றைய நாளில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்த ஒரு விடயத்திலிருந்து இன்று பின்வாங்கியிருக்கிறது. பொய்யான செய்திகள் கொண்டு வரப்பட்டன. $286 மசகு எண்ணெய் இலங்கையிலே கொள்வனவு செய்யப்படவில்லை. இது திட்டமிட்டு இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனத்துக்கு எதிராக அவர்கள் இந்த நற்பெயருக்கு எதிராக திணைக்கடத்து நற்பெயருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட களங்கம் கற்பிக்கின்ற செய்தி என்று HSBC நிறுவனத்தின் பிரதான அதிகாரி ஹாங்காங்கில் வைத்து தெரிவித்த விடயத்தை உலகளாவிய தலைமை நிர்வாகி தெரிவித்த விடயத்தில் தவறு இருக்கிறது. அவர் வெளியிட்ட தகவலை இவர்கள் மறுத்து இருந்தார்கள் என்ற ஒரு விடயத்தை நேற்றைய நாளில் அறிக்கை மூலமாக கொண்டு வந்திருந்தது. ஆனால் இன்று அவ்வாறல்ல. தாங்கள் ஒரு விடயத்தை மாறி விளங்கிக் கொண்டோம். இல்லாவிட்டால் ஊடகங்கள் அந்த ஹாங்காங் HSBC அதிகாரி ஹாங்காங்கில் வைத்து தெரிவித்த விடயத்தை தவறாக ஊடகங்கள் கற்பித்து விட்டன என்ற ஒரு விடயத்தை இன்றைய நாளில் ஊடகங்களுக்கு அறிவித்திருக்கிறது. பாருங்கள், இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனம் இன்றைய நாளில் வெளியிட்ட ஒரு தகவல், தங்களால் ஒரு பீப்பாய் டீசல் $286 வாங்கப்பட்டது என்பதை தாங்கள் இப்பொழுது ஏற்றுக்கொள்கிறோம். மசகு எண்ணெய் தான் வாங்கப்பட்டிருக்கவில்லை. அவர் மசகு எண்ணெய் என்று குறிப்பிட்டால் அந்த விடயம் தான் தவறு என்று சொல்லி இப்போது இவர்கள் குறிப்பிடுகின்றனர். ஹாங்காங்கில் அண்மையில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் இந்த HSBC வங்கியின் உலகளாவிய தலைமை நிர்வாக அதிகாரியான ஜார்ஜ் எல் ஹெனரி ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். உலக சந்தையில் மசகு எண்ணெய் சாதாரண மட்டத்தில் இருந்த போதிலும் இலங்கை கொள்வனவாளர் இலங்கையிலே எரிபொருளை ஒரு பீப்பாய் $286 என்ற பாரிய தொகையை செலுத்தியதாக தெரிவித்திருந்தார். எனவே இது குறித்து ஊடகங்கள் வெளிப்படுத்திய தகவலின் அடிப்படையில் நேற்றைய நாளில் இந்த தகவல் வெளியான வேளையில் மசகு எண்ணெய் கொள்வனவில் தாங்கள் அவ்வாறு ஈடுபடவில்லை, ஆனால் டீசலை அவ்வாறு பெற்றுக்கொண்டதாக இப்பொழுது இலங்கை எரிபொருள் கூட்டுத்தாபனம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே இது குறித்தும் இப்போது விசாரிக்க வேண்டிய தேவை இருக்கிறதோ என்ற ஒரு விடயம் வந்திருக்கிறது. ஆனால் பொதுமக்களுக்கான பயம் எல்லாம் இந்த நீங்கள் எவ்வளவு விலைக்கு வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளுங்கள், மக்களுக்கு அந்த சுமையை கொண்டு வராதீர்கள். பொதுமக்களுக்கு இந்த எரிபொருள் விலையேற்றத்தை மீண்டும் ஒரு தடவை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதுதான் மக்கள் சொல்கின்ற விடயம். இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் மிகப்பெரும் ஏமாற்றமாக அமைந்திருக்கிறது பொதுமக்களுக்கு. தையட்டி சட்டவிரோத விகாரை அமைந்திருக்கின்ற அந்த இடத்துக்காக போராடி வருகின்ற மக்களுக்கு அண்மையில் ஒரு ஆறுதல் செய்தியாக அரசாங்க தரப்பிலிருந்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கடற்றொழில் அமைச்சர் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இந்த தையட்டி விகாரை அமைந்துள்ள மக்களின் காணிகளை மக்களிடமே வழங்குவதாக அமைச்சரவையால் இந்த நாளில் இந்த நிலம் அளவீடு செய்யப்பட்டு அது வழங்கப்படுவதாக காணி உரிமையாளர்கள் இந்த நாளில் வரவழைக்கப்பட்டிருந்தார். இன்று காலையில் 9:30 அளவில் அமைச்சரோ அரசாங்க அதிபரோ அங்கே வருகை தந்திருக்கவில்லை. இது குறித்து காணி உரிமையாளர்கள் மிக பெரும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருந்தார்கள். இதற்கு முதல் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமாக தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணிகளை அளவீடு செய்வதனை தடுத்து நிறுத்த கோரி விகாராதிபதி பலாலி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததாக ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. காணி உரிமையாளர்கள் 17 பேரின் காணிகள் இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை அளவீடு செய்வது என்றும் அதற்கு காணி உரிமையாளர்கள் சம்மதிக்க வேண்டும் என்றும் கடந்த 11ஆம் தேதி கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் மாவட்ட செயலாளர் பிரதீபன் ஆகியோர் காணி உரிமையாளர்களிடம் கோரியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைய நாளில் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் தையிட்டி விகாரை விகாராதிபதி ஜிந்தோட்டை நந்தாராம தேரர் இந்த விகாரையின் காணியினை சட்டவிரோதமாக அளவீடு செய்ய முயல்வதாக பலாலி போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். இத்தனைக்கும் இந்த காணி அவர்களுடையதல்ல, அதாவது விகாராதிபதிகளுடையதல்ல. நேற்று இரவு 3 பேருந்துகளில் தென்னிலங்கையிலிருந்து விகாரை வழிபாட்டுக்கென்று பல பேர் கொண்டு வந்து குவிக்கப்பட்டு விகாரையில் தங்கி இருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. எனவே இன்றைய நாளில் பலாலி போலீசார் விகாரை அமைந்துள்ள பகுதியிலே குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது காலையில். அதற்கு பிறகு இந்த இடத்திலே அரசாங்க அதிபர் வருகை தந்திருந்தார். ஆனால் அதுக்கிடையில் இந்த காணி உரிமையாளர்களை பொறுத்தவரையில் இன்று இடம்பெறவிருந்த அந்த காணி அளவீடு ரத்து செய்யப்பட்டதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர். காணி அளவீடு செய்வதற்கு நில அளவை திணைக்களம் ஊடாக நீதி அமைச்சர், புத்த சாசன அமைச்சர், கடற்றொழில் அமைச்சர், அரசாங்க அதிபர் உள்ளிட்ட குழுவினர் கடந்த சில தினங்களில் தீர்மானித்திருந்தார். இந்த நாளில் காணி உரிமையாளர்களும் அங்கே வரவழைக்கப்பட்டிருந்தார். என்றாலும் அங்கே வருகை தந்த யாழ்ப்பாண மாவட்ட நில அளவை திணைக்களத்தினர், அதுபோல மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் ஆகியோர் இன்னும் 2 வாரங்கள் தவணை தேவைப்படும் என்று பின்னரே இந்த காணி உரிமையாளர்கள் அழைக்கப்படுவார்கள் என்று குறிப்பிடுகின்றனர். மக்கள் இதன் காரணமாக ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். அந்த வேளையில் அரசாங்க அதிபரோடு அவர்கள் முரண்பட்டு தர்க்கித்திருந்தார். இந்த காணி அளக்கிற சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே புத்த சாசன அமைச்சருடைய செயலாளரோட தொடர்பு கொண்டு கழிச்சிருக்கிறோம். அப்போ இந்த காணி அளக்கிறது சம்பந்தமாக நாங்கள்
நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். ஏற்கனவே கௌரவ கடற்தொழில் அமைச்சருடைய தலைமையில் கடந்த சனிக்கிழமை மாவட்ட செயலகத்தில் கூட்டம் நடந்தால் அதன் பிரகாரம் நாங்கள் அளந்திருந்தாங்க. இந்த அளக்குறக்கூடிய நடவடிக்கையாக காணி உரித்து நிர்ணய திணைக்களம், கொழும்பினுடைய காணி உரித்து நிர்ணய திணைக்களம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அந்த காணி உரித்து நிர்ணய திணைக்களத்துக்கு அறிவித்திருந்தது இந்த காணியை அளவீடு செய்யுமாறு. அதன் பிரகாரம் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய காணி உரித்து நிர்ணய திணைக்களம் நில அளவை திணைக்களத்துக்கு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய நில அளவை திணைக்களத்துக்கு தன்னுடைய வேண்டுகையை விட்டு பிடித்திருந்த காணியை அளக்கிற சம்பந்தமாக. அப்போ அதன் அடிப்படையில் நாங்கள் அன்றைக்கு அந்த தெரிவித்திருந்தால் இது சம்பந்தமாக புத்த சாசன அமைச்சு சொல்லியிருக்கின்றது. நீங்கள் இந்த காணிகளை அளக்கிறப்ப நீங்கள் சொன்ன விடயங்களையும் நீங்கள் எழுத்து மூலம் கோரிக்கை விட சொல்லி, அதாவது இது இந்த காணி எந்த விதத்திலும் சுவீகரிப்பு உட்படுத்தப்படாது என்று சொல்லி ஒரு எழுத்து மூலமான கோரிக்கையை நீங்கள் எங்கள்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதேவேளை இந்த காணியை விடுவிக்கிற சம்பந்தமாகவும் நீங்கள் எங்கள்கிட்ட உறுதிப்படுத்தலையும் கேட்டிருக்கேன். இப்போ நாங்கள் இந்த விடயத்தை புத்த சாசன அமைச்சுக்கு தெரிவித்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அப்போ ஆகவே இதை நாங்கள் ஒரு 2 வாரங்கள் ஃபிட் போட்டு நாங்கள் இதுக்குரிய அது சம்பந்தப்பட்ட அனைவரும் வந்து இதில் அளக்கிறதுக்குரிய ஏற்பாட்டை தாங்கள் செய்கிறதாக கொழும்பில் இருக்கிற நில அளவை திணைக்களத்தின் ஊடாக இதை நாங்கள் ஒரு குழுவாக வந்து இதை அளக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறதாக தான் இப்போ அந்த அளக்கிறன்ற விவரத்தை எனக்கு இந்த அடுத்த வாரம் அனுப்பி வைப்பாக செயலாளர் சொல்லியிருக்கேன். அப்போ அதன் பிரகாரம் நாங்கள் இன்றைக்கு இந்த காணியை அளக்காமல் அவர்கள் சொல்லுகின்ற டேட், அப்போ நான் கேட்டேன் இப்போ அதை நீங்கள் அளக்கக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொல்ல தாங்கள் திங்கட்கிழமை சொல்கிறதாகவும் அடுத்த ஒரு 2 வாரங்களுக்குள்ளே இதை அளக்கிறதுக்குரிய ஒழுங்கு தாங்கள் செய்தாருன்னு சொல்லிக்கணும். இதன் மூலம் அறிவிக்கப்பட்டு தானே சர்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுன்றது. இப்போ இங்கே மேலதிகமாக ஒரு தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஏதோ ஒரு இடத்துல. தடை ஏற்படுத்தப்பட்டாலும் அளக்க இல்லைன்னு தீர்மானம் எடுக்கப்படையில்லை. தடை ஏற்படையில்லை, ஒரு கால தாமதம். உங்களுக்குள்ளேயும் பலத்த சந்தேகம் இருக்கின்றதாக நீங்கள் தெரிவிக்கிறீங்க. சாதாரணமாக ஒரு நிமிஷம் கோய்காரங்க சார், கோய்காரங்க ஒரு பிரைவேட் காணியை இவ்வளோ காலமும் நீங்கள் இங்கே இருந்து இவ்வளோ காணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறீங்க. எந்த ஒரு இடத்தையுமே நீங்கள் கவர்மெண்ட் சர்வேரிங் வந்து அளந்து விடுக்கப்பட இல்லை. இது இப்போ உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி, இது ஹை செக்யூரிட்டி சூழ்நிலை இருந்து பலமையாக செய்கிறது போல் ஜிஎம்ஆர்கிட்ட ஒப்படைச்சு இது உங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட காணி அளக்க போகிறோம். ஆனால் இதுக்கு ஸ்பெஷலாக கவர்மெண்ட் சர்வேரிங்குக்கு ஒரு ஆர்டர் போய் எழுத்து மூல கடலையோட தான் அளக்க வரணும்ன்றதை அவர் சொன்னபடியால் நாங்களும் பிரைவேட் காணி எங்கேயுமே அளக்கப்பட இல்லை தானே. எங்கட பாதுகாப்பு கருதி கீரிமேலையில் நடந்தது அளவீட்டின் பிறகுதான் சில நெருக்குதல்கள் நடந்தது சுவீகரிப்புக்கு தடுக்கப்பட்டாலும் அந்த பாதுகாப்பு சேர்ந்து உங்கள்ட்ட சில கோரிக்கைகளை வைக்க எங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இங்கே இருக்க மூத்த குடிமக்களால் ஆலோசனை வழங்கப்பட்டது. அந்த கோரிக்கையை வச்ச நாங்கள். ஆனால் அதே மீறி நேற்று பின்னேரம் வரை அளக்கிறான் இருந்தது. இன்றைக்கு திடீரென்று உங்களையும் மீறி தடை செய்யப்பட்டிருக்கு. நான் இதில் கன தரப்புகள் பங்கு பெற்ற காரணத்தினால எல்லாருக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கு. அதுவும் பாருங்க நிர்வாகப்படி லெட்டர் மூலமா போதான் எங்களுக்கு விருப்பம். அதைத்தான் அன்றைக்கு நான் கோரிக்கை வச்சுனாங்க. அந்த கோரிக்கை படி இன்றைக்கு அளக்கிறதுக்கு வந்தேன். ஆனால் நேற்று இரவு வந்து ஒரு சட்டவிரோதமாக இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு என்ட்ரி போட்டதுக்காக நிப்பாட்டப்பட்டதான் நாங்கள் முன்னுக்கு கோரிக்கை வச்சது. இந்த சட்டவிரோத வியாரில் இருக்கிற அப்புறப்படுத்தி போட்டு அளவு கொண்டா நாங்கள் கோரிக்கை வச்சோம். எல்லாருமே அலைகிறோம். என்ன எந்த ஒரு ஆவணமும் இல்லை ஒரு ஆள். இப்போ இன்றைக்கு வந்து அந்த 3 அமைச்சர் மேல் எடுக்கப்பட்ட தீர்மானத்தில் 3 அமைச்சர் மேல் நீங்கள் டிஎஸ் ஜிஏ எல்லாம் இருந்து ஒரு தீர்மானம் எடுத்துனீங்க. காணிக்காரர் யாருமே இல்லை. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டு வாரம் உங்களை நம்பி அமைச்சரை நம்பி இந்த கவர்மெண்ட்டை நம்பி. ஆனால் அதை தடை செய்யணும் யாரும். என்ன அவைக்கும் மீறி பாருங்க என்ன நடக்குது. இந்த விடயம் தாமதிப்பதற்கும் இன்று நாளில் இந்த காணி அளவீடு இடம்பெறாமல் தள்ளி போவதற்கும் விகாராதிபதி பலாலி பரிசீலனத்தில் காணி அடக்க முடியாது என்று சொல்லி முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்ததால் இதற்கான காரணம் என்று சொல்லி மக்கள் குறிப்பிடுகிறார் என்று அமைச்சரும் வருகை தந்திருக்கவில்லை. எனவே இந்த இடத்திலே அமைச்சர் பின்வாங்குகிறார். விகாராதிபதியின் முறைப்பாட்டுக்கு பிறகு அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், மக்களுக்கு வழங்கக்கூடிய நடவடிக்கை எடுத்து பின்வாங்கி இருக்கிறது. மக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு இப்பொழுது முன்வைக்கப்படுகிறது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்திருக்கிற அந்த காணி அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே அமைந்திருக்கிறது. 2010ஆம் ஆண்டிலிருந்து அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன அவர்கள் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதியின் அடிப்படையில் படிப்படியாக பொதுமக்களது காணிகள் விடுவிக்கப்பட்டு வந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு இந்த விகாரை கட்டி முடிக்கப்பட்டிருந்தது.
அதுவும் பொதுமக்கள் காணிகள். மக்கள் தங்களது காணிகள் இருப்பதாக காணி உறுதிகளை காண்பித்து இப்பொழுது உறுதிப்படுத்தி இருந்தும் இந்த அரசாங்கம் இதை ஏதோ ஒரு விதத்தில் தீர்வு ஒன்றை தருவதாக சொல்லியிருந்த போதிலும் இப்போது பின்வாங்கி வருவது மக்கள் மத்தியில் மிகப்பெரும் ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. இப்போதெல்லாம் சர்வதேசத்தில் எந்த விடயம் நடந்தாலும் அது டொனால்ட் ட்ரம்பின் ஆசீர்வாதத்தோடு இல்லாவிட்டால் டொனால்ட் ட்ரம்பின் அனுமதியோடு நடந்து கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையாக எங்களுக்கு தெரிகின்ற விடயம். இந்த உலகம் இப்போது இயங்குவது எரிபொருளினால், இல்லாவிட்டால் ஈரானினால், இல்லாவிட்டால் அமெரிக்காவின் ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளினால் என்பதும் நாங்கள் அறிகின்ற ஒரு விடயம். எனவே உலகத்தின் செய்திகளை அறிந்து கொண்டு நாங்கள் டொனால்ட் ட்ரம்பின் ட்ரூத் சோஷியலை நம்பி இருக்க வேண்டியிருக்கிறது. அவர்தான் அறிவிப்புகளை முதலில் வெளியிடுகிறார். நேற்று இஸ்ரேல் லெபனான் நாடுகளுக்கு இடையிலான போர் நிறுத்தம் டொனால்ட் ட்ரம்பினால் தான் அறிவிக்கப்பட்டது. ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படுமா, அமெரிக்காவின் ஈரான் மீதான கடல் முற்றுகை கைவிடப்படுமா, இப்படியான விடயங்கள் கூட இன்று டொனால்ட் ட்ரம்பினால் தான் அறிவிக்கப்படுகின்றன. இன்று உலகம் எதிர்பார்த்திருந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஒன்றில் 2 செய்திகள் என்று குறிப்பிடக்கூடிய 2 செய்திகள் வெளியாகியிருந்தன. ஒன்று, டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேலை லெபனான் மீது நடத்துகின்ற தாக்குதலை நிறுத்துமாறு கூறி உத்தரவிட்டது. இது இஸ்ரேல் கேட்டுக்கொள்ளுமா, இல்லாவிட்டால் கேட்டுக்கொள்வது போல இருந்துவிட்டு மீண்டும் நேற்றைய நாளிலிருந்து நடத்தி வருகின்ற தாக்குதல்கள் போல தாக்குதலை நடத்தப் போகிறதா என்ற சந்தேகம் நிலவுகிறது. 2வது, ஹோர்முஸ் நீரிணை திறப்பு பற்றி ஈரான் அறிவித்திருக்கின்ற விடயம். உலக வர்த்தகத்தின் மிக முக்கியமான கடல் வழியான ஹோர்முஸ் நீரிணை, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் என்று சொல்லக்கூடியது, வணிக கப்பல்களின் போக்குவரத்துக்காக உலக நாடுகள் அத்தனைக்கும் முழுமையாக திறந்து விடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்திருப்பது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் பதிவிடுகிறார். இருப்பினும் ஈரானுடனான அமைதி ஒப்பந்தம் 100% எட்டப்படும் வரை அமெரிக்காவின் கடல் வழி முற்றுகை நீடிக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது எங்களுக்கு குழப்பம் தருகின்ற அறிவிப்புகளாக இங்கே இருக்கின்றன. நேற்று நாளிலிருந்து டொனால்ட் ட்ரம்பின் அறிவிப்புகளை நாங்கள் ட்ரூத் சோஷியல் மூலமாக அவதானித்து பார்த்தோம் என்று சொன்னால், குறிப்பாக இலங்கை இந்திய நேரப்படி இந்திய நாளில் தான் இது பற்றிய முக்கியமான செய்திகள் வெளியாகின்றன. அவர் ஆரம்பத்திலே ஹிஸ்புல்லாவை பற்றி ஒரு சில செய்திகளை இங்கே கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு இந்த அணு ஆயுதம் பற்றிய சில செய்திகளை விட்ட பதிவேடை அவர் பதிவிட்டிருந்தார். அதற்கு பிறகு இன்றைக்கு 14 மணித்தியாலங்களுக்கு முதல் டொனால்ட் ட்ரம்ப் பதிவிடுகிறார், மே ஹேவ் பீன் a historic day for Lebanon. குட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். லெபனானுக்கு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக இருக்கும், நல்ல விடயங்கள் நடந்து வருகின்றன என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகு தன்னுடைய பழைய முன்னோடியான ஜனாதிபதி ஜோ பைடனை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்து ஒரு பதிவு ஒன்றை எடுக்கிறார். இப்போது அமெரிக்கா தான் உலகத்தின் சூடான நாடாக இருக்கிறது. ஒரு சில மாதங்களுக்கு முதல் அப்போது தூக்க கலக்கத்துடன் கூடிய ஸ்லீப்பி ஜோ பைடன் என்று சொல்லி அவரை குறிப்பிடுகிறார். தூங்கு மூஞ்சி என்று சொல்லி நாங்கள் சுருக்கமாக சொல்லலாம். அப்படியான ஜோ பைடன் இருக்கும்போது அமெரிக்கா இறந்து போன முழுக்க மட்டமான ஒரு நாடாக, உலக நாடுகளால் சிரிக்கப்பட்ட ஒரு நாடாக இருந்தது. ஆனால் இப்போது யாரும் அமெரிக்காவை பார்த்து சிரிக்க முடியாது, அமெரிக்கா இப்பொழுது உறுதியான நாடாக மாறி இருக்கிறது என்று அறிவிக்கிறார். அதற்கு பிறகு இப்போது இந்த நேரத்திலிருந்து ஒரு 4 மணித்தியாலங்கள் முதல் டொனால்ட் ட்ரம்பின் அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது. இந்த மாலை வேளையில் ஈரான் அறிவித்திருக்கிறது, ஹோர்முஸ் நீரிணையானது முற்றுமுழுதாக திறக்கப்படுகிறது, வேறு கப்பல்கள், உலகத்தின் அத்தனை கப்பல்களும் அதன் மூலமாக பயணிக்கலாம் என்று சொல்லி குறிப்பிட்டு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறார். ஆனால் இந்த நன்றி அறிவிப்பு குறித்து இப்பொழுது முரண்பட்ட அறிவிப்புகள் வெளியாகி இருப்பதாக நாங்கள் அவதானிக்கிறோம். உலக எண்ணெய் விநியோகத்தில் இந்த 20% அந்த வழியாக கொண்டு செல்கின்ற ஹோர்முஸ் நீரிணையின் இப்போது முழுமையாக திறக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சியின் அறிவிப்பு வெளியாகிறது. அவர் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இது குறித்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். ஆரம்பத்தில் இதனை வரவேற்ற ஜனாதிபதி ட்ரம்ப் நீரிணை முழுமையாக திறக்கப்பட்டது என்று சொல்லி பதிவிட்டிருந்தார். ஆனால் சில நிமிடங்களிலேயே தன்னுடைய பதிவை அவர் கொஞ்சமாக மாற்றி, ஈரானுடனான எமது கொடுக்கல் வாங்கல்கள் 100% முடியும் வரை அமெரிக்க கடற்படையின் முற்றுகை முழுவீச்சில் தொடரும், ஹோர்முஸ் நீரிணை ஈரானால் திறக்கப்பட்டுகிறது, அதற்கு நன்றி தெரிவித்துவிட்டு இந்த விடயத்தை குறிப்பிடுகிறார். மேலும் நீரிணையில் இடப்பட்டுள்ள கண்ணிவெடிகளை அகற்றும் பணியில் அமெரிக்காவின் உதவியுடன் ஈரான் ஈடுபட்டு வருகிறது, இல்லாவற்றில் அகற்றிவிட்டது என்பது குறித்தும் தன்னுடைய மகிழ்ச்சியை அவர் குறிப்பிடுகின்றார். இதுபோல இன்னும் ஒரு விடயத்தை டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து இன்னும் ஈரான் உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்கவில்லை, இல்லாவற்றில் தன்னுடைய அறிவிப்பை வெளியிடவில்லை. ஹோர்முஸ் நீரிணையை நிரந்தரமாக ஈரான் திறந்திருக்கிறது, இனி எப்போதும் இதை மூடாது என்றொரு அறிவிப்பு. இதை தன்னுடைய அரசியல் நிலைப்பாடாக, அரசியல் ஆயுதமாக ஈரான் உலக நாடுகளுக்கு எதிராக பயன்படுத்தாது என்பதுதான் இப்போது டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுகின்ற விடை. ஈரான் இது குறித்து எந்த ஒரு முக்கியமான அறிவிப்புகளையும் வெளியிடவில்லை. ஈரான் இது குறித்து மௌனம் சாதிப்பதானது டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்ட ஒரு விடயமாக, இல்லாவிட்டால் அவருடைய ஊகமாக இது சொல்லக்கூடும் என்பதுதான் இப்போது நாங்கள் அறியக்கூடிய முக்கியமான விடயம். இது குறித்து எந்த ஒரு சர்வதேச ஊடகமும் உறுதியான அறிவிப்பை வெளிவரவில்லை. இதேவேளை ஈரானின் ஹோர்முஸ் நீரிணை குறித்த முழுமையான அறிவிப்பு பற்றிய விவரம் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதில் ஈரான் உத்தியோகபூர்வமாக சொல்கின்ற விடயம், இந்த ஹோர்முஸ் நீரிணை விடுவிப்பானது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான 10 நாள் போர் நிறுத்தத்தின் அடிப்படையிலே திறந்து விடப்படுகிறது. ஆனால் ஈரானோடு இணக்கப்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் பயணிக்கலாம், அதாவது ஈரானுக்கு அறிவித்து அனுமதி பெற்றுக் கொண்ட பிறகுதான் பயணிக்கலாம் என்ற அடிப்படையில் தான் இது இங்கே இருக்கிறது.
எனவே இப்போது சர்வதேச அரசியல் ஆய்வாளர்களின் ஒரு கருத்தின் அடிப்படையில் டொனால்ட் ட்ரம்ப் இதை ஒரு முழுமையான அறிவிப்பாக வெளியிட்டிருந்தாலும் ஈரான் சில நிபந்தனைகளோடு தான் இந்த அறிவிப்பை வெளியிடும். அதுபோல தன்னுடைய சுங்க கட்டணங்களை அறவிட்டுக் கொண்டுதான் கப்பல்களை ஈரான் செல்ல விடும் என்பதுதான் இப்போது பல பேரும் ஊகிக்கின்ற விடயம். ஈரானின் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெளிவரும் வரை நாங்கள் இதை பற்றி உத்தியோகபூர்வமாக சொல்ல முடியாமல் இருக்கு. இதுல ஈரான் தெளிவான ஒரு சில விடயங்களை இப்பொழுது டெஹ்ரான் மூலமாக வெளிப்படுத்தி இருப்பதாக ஈரானின் ஊடகங்களை, அரசாங்க ஊடகங்களை மையப்படுத்திய சில செய்திகள் மூலமாக நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, வர்த்தக ரீதியிலான கப்பல்கள், எண்ணெய் தாங்கி கப்பல்களும் அதில் உள்ளடக்கம், பயணிகள் கப்பல்கள் ஆகியதன் மூலமாக பயணிக்கலாம். போர் கப்பல்களையும் இதன் மூலமாக இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக பயணிக்க முடியாது. இதுபோல ஈரானினால் வழங்கப்பட்டுகின்ற சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வழியின் ஊடாகவே கப்பல்கள் பயணிக்கலாம். அதே போல ஈரானின் படைத்தரப்போடு இணக்கம் காணப்பட்ட பிறகுதான் இதன் மூலமாக கப்பல்கள் பயணிக்கலாம் என்ற விடயத்தையும் ஈரான் உறுதியாக அறிவித்திருக்கிறது. எனவே ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டை இந்த நீர்நிலையிலே இன்னும் தொடர்ந்து வைத்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். இன்னும் ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய மிக முக்கியமான அறிவிப்பொன்றை தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மூலமாக வெளியிட்டிருந்தார். இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகளுக்கு இடையே அறிவிக்கப்பட்ட 10 நாள் போர் நிறுத்தம் இப்போது அமலுக்கு வந்திருக்கிறது. இது அமெரிக்கா ஈரான் இடையிலான விரிவான அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தும் என்று எங்களால் ஊகிக்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் லெபனானுக்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள், ஈரான் மீதான போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று சொல்லி 2 விடயங்களையும் அவர் லாஸ் வேகாஸில் ஆற்றிய உரையின் போது குறிப்பிட்டிருந்தார். இது குறித்து பெஞ்சமின் நெட்டன்யாஹு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய நண்பர் ட்ரம்பின் வேண்டுகோளுக்கு இணங்கவே லெபனான் போர் நிறுத்தத்துக்கு தாங்கள் சம்மதித்தோம், ஆனால் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான எங்களது நடவடிக்கை இன்னும் முடியவில்லை என்று சொல்கின்றனர். எனவே லெபனான் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டாலும் ஹிஸ்புல்லா இலக்குகளை குறிவைத்து தங்கள் தாக்குதல் நடத்தும் என்றுதான் அவர் இதை அர்த்தப்படுத்தி சொல்கிறாரா என்று நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஹிஸ்புல்லா அமைப்புகள் இது குறித்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்க்க தங்களுக்கு முழுமையான உரிமை இருக்கிறது என்றும் கள நிலவரங்களுக்கு ஏற்பவே தங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமையும் என்றும் அதை தெரிவித்திருக்கிறது. ஆனால் அணுசக்தி விவகாரம் குறித்து இப்போது மிக பெரும் குழப்பம் நிலவுகிறது. ஒவ்வொரு ஊடகங்களும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்கின்றன. அமெரிக்கா இந்த அணுசக்தி விவகாரத்தை தான் இன்னும் 100% இணக்கப்பாடுகள் எட்டப்படவில்லை, இதனால் தங்கள் கடல் முற்றுகை தொடரும் என்று அறிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரான் தன்னுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவிடம் ஒப்படைக்க சம்மதித்துள்ளதாக ட்ரம்ப் சூசகமாக தெரிவித்திருந்தார். அணுசக்தி துகள்கள், அதாவது நியூக்ளியர் டஸ்ட் ஒரு விடயத்தை குறிப்பிட்டு அமெரிக்கா பெற்றுக்கொள்ளும் என்றும் இதற்கு பதிலாக எந்த ஒரு பணப்பரிமாற்றமும் நடைபெறாது என்றும் அவர் பதிவிட்டிருந்தார் தன்னுடைய ட்ரூத் சோஷியல். இது குறித்து பல்வேறுபட்டோரும் பலவிதமான விளக்கங்களை சொல்கிறார்கள். இது உண்மையாகின்ற பட்சத்திலே, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது போல இந்த சரிவாக்கப்பட்ட அணு துகள்களை இல்லாவிட்டால் சரிவாக்கப்பட்ட யுரேனியத்தை அமெரிக்காவுக்கு ஈரான் வழங்குவது நடைபெற்றால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் இது மிக பெரும் வெற்றியாக கருதப்படும். ஆனால் இது ஈரான் பயந்து போனதாகவே நாங்கள் அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கும். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் ஈரான் இது குறித்து எந்த ஒரு தகவலையும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை பாகிஸ்தானில் இடம்பெறுவதாக இருந்தால், ஈரான் இந்த விடயத்துக்கு இணக்கம் தெரிவிப்பதாக இருந்தால் தானும் அங்கே வருவேன் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் என்று தன்னுடைய உரையிலே தெரிவித்திருப்பது மிக முக்கியமான ஒன்று. டொனால்ட் ட்ரம்ப் பழமையாக சொல்கிற விடயங்களை மக்கள் இப்பொழுது முழுவதுமாக நம்புவதில்லை. காரணம், அவர் சொன்ன விடயங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்தன, இல்லாவிட்டால் தன்னுடைய விருப்பத்தை மற்றவர்கள் மீது திணிப்பதாக அவருடைய கருத்துக்கள் இருந்தன என்பது நாங்கள் அவதானித்து வந்த ஒரு விடயம். எனவே இது குறித்து நாங்கள் இப்போதைக்கு எந்த ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனால் பெய்ரூட்டில் லெபனான் மக்கள் உண்மையில் கொண்டாடி தீர்த்திருக்கிறார்கள் இந்த போர் நிறுத்தத்தை. போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து லெபனான் தலைநகர் பெய்ரூட்டிலே மக்கள் துப்பாக்கிகளால் வானத்தை நோக்கி சுட்டு மகிழ்ச்சியை கொண்டாடி இருப்பதாக சில ஊடக தகவல்கள் வெளியாக இருந்தன. அது மக்களாக இருக்க முடியாது, லெபனான் துருப்புகளாக படையினராக இருக்கலாம் என்பதுதான் பொதுவான ஊகம். அதேவேளை தெற்கில் இருந்து இடம்பெயர்ந்த பல்வேறு குடும்பங்கள் மீண்டும் தெற்கு லெபனான் நோக்கி இப்பொழுது பயணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். என்றாலும் இஸ்ரேலிய படைகள் தெற்கு லெபனானில் 10 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கி அங்கே நிலை கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் 3 பாதுகாப்பு வலயங்களை உருவாக்குவது பற்றிய செய்தியை நான் நேற்றைய தினம் சொல்லுகிறேன். அதேவேளையிலே இந்த ஐக்கிய நாடுகள் அமைதிப்படை தரப்பு அங்கே இருக்கிறது. இஸ்ரேல் வான்வெளி அத்துமீறல்களையும் அரிகணை தாக்குதல்களையும் நடத்துவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஊடகங்கள் மூலமாக, சர்வதேச நிறுவனங்கள் மூலமாக முன்வைக்கப்படுகின்றன. மறுபக்கம் பாகிஸ்தான் ராணுவ தளபதி மற்றும் சர்வதேச மத்தியஸ்தர்கள் போர் நிறுத்தத்தை நீடிக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் அடுத்த சில நாட்களில் மத்திய கிழக்கிலே எதிர்காலத்தை தீர்மானிக்க மிக முக்கியமான நாட்களாக அமையலாம் என்பதுதான் இப்போதைக்கு எங்கள் ஊகமாக இருக்கிறது. ஆனாலும் அமெரிக்கா தன்னுடைய விடாப்படியான இந்த முற்றுகையை தொடரும் பட்சத்தில் ஈரான் இன்னும் முழுமையான இணக்கப்பாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பில்லை. இதில் ஈரானை பொறுத்தவரையில் தாங்கள் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு வரப்போவதில்லை, நிரந்தரமான போர் நிறுத்தம் ஒன்று வருவதாக இருந்தால் தாங்கள் அதற்காகத்தான் பேச்சுவார்த்தை மேடைக்கு வருவோம் என்று சொல்லி ஈரான் திட்டவட்டமாக மீண்டும் ஒரு தடவை அறிவித்திருக்கிறது. எனவே முழுமையாக திறக்கப்பட்ட இந்த ஹோர்முஸ் நீரிணையானது ஈரான் மூலமாக வழங்கப்பட்ட ஒரு சமாதான சமீட்சையாக நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று. இதற்கு உடனடியாக பிரித்தானிய பிரதமர் கீத் ஸ்டாமரும் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனும் தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக சமாதானத்தின் அடுத்த கட்டமாக செல்லக்கூடிய ஒன்று. இந்த ஹோர்முஸ் நீரிணை பிரச்சனை தீர்க்கப்பட்ட பிறகு தன்னோடு நேட்டோவில் இருந்து தனக்கான தொலைபேசி அழைப்பு வந்ததாகவும்
தங்களுக்கு ஏதாவது உதவிகள் வேண்டுமா என்று சொல்லி நேட்டோ அமைப்பினர் தன்னிடம் கேட்டதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார். I told them to stay away unless they just want to load up their ships with oil. அவர்களை தள்ளி இருக்குமாறு, உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டால் மட்டும், உங்களது கப்பல்களில் நிரப்புவதற்கு எண்ணெய் தேவைப்பட்டால் மட்டும் வாருங்கள், மற்றபடி தள்ளியே நில்லுங்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். They were useless when needed a paper tiger என்று சொல்லி குறிப்பிடுகிறார். அவர்கள் காகித புலிகள், தேவையான போது அவர்கள் உதவவில்லை என்ற ஒரு விடயத்தை நேரடியாக பகிரங்கமாக போட்டு தாக்கியிருக்கின்றனர். நான் கூட நேற்று எதிர்வு கூறியிருந்தேன், இந்த நேட்டோ அமைப்புகள் இனிமேலும் டொனால்ட் ட்ரம்பிடமிருந்து எந்த ஒரு உதவியையும் பெற்றுக்கொள்ள முடியாது, நேட்டோ அமைப்பைச் சேர்ந்த நாடுகள் என்று சொல்லியிருந்தேன். இப்போது அது நடந்திருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் நன்றி மறக்காத ஒருவராக தன்னை காட்டிக்கொள்ள ட்ரூத் சோஷியல் மூலமாக உடனடியாக சவுதி அரேபியா, UAE, கட்டார் ஆகிய நாடுகளுக்கு நன்றிகளை தெரிவித்திருக்கின்றனர். உண்மையில் அவர்கள் வீரம் சேர்ந்தவர்கள், அதுபோல மிக பெரும் உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள் என்று தனக்கு அந்த யுத்த காலத்தில் வழங்கிய உதவிகளுக்கு நன்றி சொல்லியிருந்தார். இதே போல கடல் கன்னிகளை இப்பொழுது அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானும் அமெரிக்காவின் உதவியோடு அகற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு தன்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்திருந்தார். அதே போல லெபனானை நாங்கள் மீண்டும் சிறந்த நாடாக மாற்றுவோம் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். இப்போது லெபனான் விடயத்திலும் அமெரிக்கா நேரடியாக தலையிட்டிருப்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். முக்கியமாக பாகிஸ்தானின் நாட்டுக்கும் பாகிஸ்தானின் பிரதமருக்கும், அவரை மிகச்சிறந்த பிரதமர் என்று குறிப்பிடுகிறார். அதுபோல இவரது அன்பை பெற்ற முனீர் அமீர் என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானின் ராணுவ தளபதிக்கும் தன்னுடைய நன்றிகளை டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்க தவறவில்லை. இப்போது எங்கள் முன்னால் இருக்கின்ற மிக முக்கியமான கேள்விகள் என்னென்று சொன்னால், இது நிரந்தரமான பேச்சுவார்த்தையாக, நிரந்தரமான போர் நிறுத்தமாக அமைவதாக இருந்தால் இதன் அடிப்படையில் மேற்கொள்ளக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஈரான் செய்யக்கூடிய விடயம் என்ன, எப்போது இந்த பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும்? உண்மையில் இந்த பேச்சுவார்த்தை இந்த வாரம் இடம்பெற்றிருக்க வேண்டியது. இப்போது இந்த பேச்சுவார்த்தை தள்ளி போடப்பட்டு இந்த வார இறுதியில் நிச்சயமாக இடம்பெறாது என்று சொல்லி தெரிவிக்கப்படுகிறது. எனவே எப்போது இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறும் என்ற கேள்விக்கான பதில் இனி வரப்போன்ற ஈரானின் உத்தியோகபூர்வ அறிவிப்பு, இல்லாவிட்டால் டொனால்ட் ட்ரம்பின் ட்ரூத் சோஷியல் மூலமாக எங்களுக்கு வெளிவரும் என்று கருதப்படுகிறது. அதற்கிடையில் இந்த அறிவிப்பு வெளியானதை தொடர்ந்து உலகளாவிய ரீதியில் கச்சா எண்ணெயின் விலைகள் சடதியாக சரிந்திருக்கின்றன. பிரெண்ட் ரக கச்சா எண்ணெய் சுமார் 8.5% சரிந்து இப்போது ஒரு பீப்பாயின் விலை $90 மாறியிருக்கிறது. அமெரிக்க வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் சுமார் 9.4% சரிந்து புதிய விலை $85.82 மாறியிருக்கிறது. இது உண்மையில் வரவேற்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு விடயம். இதை வெளியே டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பக்கம் மோடிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்திருக்கிறார். பிரித்தானிய பிரதமரும் பிரான்ஸ் ஜனாதிபதியும் இந்தியாவையும் சேர்ந்து இந்த விடயத்திலே பயணிக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எனவே உலக நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு தருணம் ஒன்று இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக நாங்கள் கருதலாம். இது நிரந்தர போர் நிறுத்தத்துக்கு இனிமேலும் இப்படியான போர்கள், இல்லாவிட்டால் போர் அவாவினாலும் இந்த எரிபொருள் விடயம் பொருளாதார அடிப்படையில் தங்களது பலத்தை காண்பிப்பதற்காக நாடுகள் முனையாமலும் இருக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் விரும்புகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த நகர்வுகள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நிரந்தர போர் நிறுத்தம் ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இந்த பொருளாதார சிக்கல்கள் தீருமா? அதுபோல எரிபொருள் தட்டுப்பாடும் எரிபொருள் சிக்கலும் உடனடியாக நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாக நீங்கள் கருதுகின்றீர்களா? உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள்.